சென்னையில் உள்ள லீபா பேலஸ் நடைபெற்ற தேவாரா பாகம் 2 படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பில் நடிகர் ஜூனியர் NTR, இசையமைப்பாளர் அனிருத், நடிகை ஜான்வி கபூர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அவர்கள் பேசியதை தற்போது பார்க்கலாம். You really spoiled my plan. என்னாச்சு? எனக்கு I wanted to pack திண்டுக்கல் தல்பாக்கட்டி பிரியாணி. அது எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் இப்போ I have to start running. அது எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. பாருங்க, எல்லாமே ஏதா இருக்கு. பட் தேவரா ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி வந்து நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிடலாம். ஒண்ணே மட்டும் சொல்லிடுங்க சார். கடைசியா நம்ம கண்டிப்பா சார் ப்ராமிஸ் இதெல்லாம் எழுதிக்கோங்க ப்ளீஸ். ஒண்ணே மட்டும் சொல்லுங்க சார். When can we expect a direct Tamil movie from you so that we can celebrate you on screen? அப்படி பட்டாசு தெறிக்க விடலாம் நாங்க. Okay, I'm going to ask my favorite director. யாரு? வெற்றிமாறன் சார், please do one with me. ஒரு ஸ்ட்ரைட்டா தமிழ் படம் பண்ணலாம் சார். தெலுங்குல டப் பண்ணலாம் அது. உங்க எல்லாரையும் நேர்ல மீட் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். I have to say first of all, சென்னை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு எங்கள் அம்மாவோட இருந்த பெஸ்ட் மெமரிஸ் எல்லாமே சென்னையில் தான். நீங்கள் அவங்க மேலே காட்டின அன்பு தான் இன்னைக்கு நானும் என் ஃபேமிலியும் இந்த நிலைமையிலே இருக்கிறதுக்கு காரணம். அதுக்கு நான் எப்போவுமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதே அன்பை எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேவரா பார்ட் 1 எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, நம்பர் 1 வந்து நானும் தாரக்கனாவும் ஒரு படம் பண்ண ரொம்ப நாளாகவே பிளான்ல இருந்தது. அவரோட ஃபேன்ஸ் எப்பவுமே வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு இது பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து வி வாண்ட் அனிருத் ஃபார் NTR 30 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்தே வந்து இந்த படத்தோட ஜேர்னி ஆரம்பிச்சது. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் சிவா சார் மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஐடியா, லைக் கதை கேட்குறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஐடியா சொன்னார். இதுதான் வந்து படத்தோட ஒரு கான்செப்ட் அப்படின்னு. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பயங்கர ஒரு நம்ம அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஒரு ஃபியருங்கிற மேட்ரு வந்து நம்ம வேற ஒரு ஆங்கிள்லேருந்து அவர் யோசிச்சிருந்தாரு. அதே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.